ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அலிப்பிரியில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. டோக்கன் தரிசனத்தில் 4 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க. அண்ட் இந்த டோக்கன் தரிசனத்திலே புது விதமாக அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்து ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். காலையில் நாங்கள் அங்க பிரதட்சணம் செய்துட்டு மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் இப்போ டிசம்பர். பளிச்சுன்னு இருந்தார் மூலவர். தாயார் 2 பேருமே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க. மிடில் கியூவில் பெருசாக தள்ளி விடலை. அப்படியே மூவிங்லேயே கொஞ்சம் ஸ்லோ மூவிங்லேயே நல்லா திருப்தியாக தரிசனம் பார்த்தோம். திரைக்கு முன் பின்னு பார்க்கல, அப்படியே போகும்போதே பார்த்துட்டு போனோம். எங்களுக்கு அப்புறம் தான் திரை போட்டாங்க. 4 மணிக்கு ஒரு தீபம், 4:05க்கு ஒரு தீபம்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் அதை பார்க்கல. எங்கள் கூட அந்த ஜென்ஸ் எல்லாம் தீப ஆரத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. வெதர் நல்லா வெயில் இருக்குது. நைட் கூட தாங்கிக்க முடியாத அளவுக்குலாம் குளிர் இல்லை, ஒரு சில்னஸ் மட்டும் இருந்தது. மட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்கள் கூட வந்திருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்றைக்கி சீனியர் சிட்டிசன் தரிசனம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்கள தரிசனம் ஹாலில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும். ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கிட்ட இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எல்லாருமா சேர்ந்து. ஆக்சுவலாக டிடிடி டைரிஸ் அண்ட் கேலண்டர்ஸ் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க. பட் அப்போ இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ இருக்குது. ஏங்க ஆண்டி ஆண்டி அவரை கூப்பிடுங்களேன். 3D கேலண்டர் ஒரு 130 ரூபா கேலண்டர் வாங்குங்க, எனக்கு வேணும். 3D கேலண்டர் வாங்குங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. 450 ரூபா 3D கேலண்டரு. அப்புறம் இந்த மாத கேலண்டர் அந்த அந்த அங்கிள் வச்சுருக்காங்கள, நீங்கள் வாங்குங்க. மாச கேலண்டர் வாங்குங்க அங்கிள். இது வந்து வராகசாமி கேலண்டர் தானே? உங்களுக்கு தான் வாங்கியிருக்காரு. எனக்கு தான் வாங்கியிருக்காரா? ஏங்க இது எவ்வளோங்க? 20 ரூபாய்க்கு வராகசாமி கோயில் கேலண்டர் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அப்போ இல்லை. 20 ருபீஸ் இந்த கேலண்டர். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப நியூவாக இருந்தது, எனக்கு தெரியாது வராகசாமி கோயிலுக்குன்னு தனியாக கேலண்டர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. சுவாமி படம் ரொம்ப அழகாக இருக்குது. வராகசாமி படம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ பட் இங்கே பத்தி இங்கே கிடையாது. அவங்களாம் இங்கே இங்கே வந்து இப்போ பத்தி கிடையாது, கேலண்டர் மட்டும்தான். பத்திக்கு அங்கே போகணும். இப்போ 85 ரூபா பத்தி வாங்கணும். ஹெவி க்ரௌட், அதாவது வீக்கெண்ட் மாதிரி ஹெவி க்ரௌடு மாதிரி இப்போதைக்கு இல்லை. ஜென்ரலாக திருப்பதிக்கு எப்படி க்ரௌட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. 12 hours ஆகலாம், இல்லை அதுக்கு மேலே கூட ஆகலாம் டைரக்ட் சர்வ தர்ஷனம். பட் டோக்கன் தர்ஷனத்தில் 2-3 பேர்கிட்ட கேட்டதுக்கு 4 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாங்க. 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனம் 3.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டதுக்கு.
சீனியர் சிட்டிசன் தர்ஷன்லாம் அவங்கள விட போகிறப்போ ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தால் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவங்க போயிட்டு வந்து லேட்டஸ்ட்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் ஷேர் பண்ணுறேன். வராக சுவாமி கோயில் கூட நேற்று ½ hour ஆச்சு. இன்றைக்கி காலையில் போனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்தோம். பட் அங்கே பிரதர்ஷனம் முடிச்சுட்டு வந்து எல்லாமே தூங்கியாச்சு. ஸோ 6:30 மணிக்கு போனோம். ஃப்ரீயாக இருந்தது வராக சுவாமி கோயில். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். வைகுண்ட துவார தரிசனம் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் சீக்கிரமாக நம்ம இந்த வீக் எதிர்பார்க்கலாம். எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். அநேகமாக நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ ரத சப்தமிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த தரிசனம் வர்றப்போ தெரியும். இந்த வருஷத்தோட அங்கப்பிரதட்சணம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.